கால் பண்ணி பேசுகிறதுங்கிறது நமக்கு தெரியாத ஆள் கிடையாது. அக்கா இருந்தால் பேச மாட்டாங்க. அக்கா ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் சாப்பிட்ற நேரத்தில் ஏதாச்சும் சொல்கிறது, ஃபோனில் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நம்மள பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஓரளவு நம்ம பேசுகிறத குறைச்சிக்கணும், இங்கே இருக்கிறத நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே நான் சொன்னேன். இது மாதிரி நான் ஹாஸ்டல் பார்க்க போகிறேன்க்கா, வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஏன்னா எனக்கு ஈவினிங் விடுறதும் கொஞ்சம் சிலப்போ லேட்டாக விடுறாங்க. அதனால் நான் வந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸு பக்கத்துலேயே நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னோடனே, உடனே வந்து அதை கேட்டவுடனே வந்து அக்கா வந்து கோவப்பட்டுச்சு. ஏன் இப்போ 2 வருஷமாக நீ இங்கேருந்து தானே போயிட்டுருக்க, என்ன விஷயம், ஏன் ஏதாச்சும் யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு எங்கள் அக்கா உடனே கேட்டுச்சு. நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் இல்லைக்கா, யார் என்ன சொல்ல போகிறா, அதெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இங்கேருந்து போகணுன்னா கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்குது. இங்கே வந்து திருப்பி நம்ம 1/2 ஹவர் போகிறது வர்றது இப்படி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஈவினிங்கில் விட்டுறதும் சிலப்போ 7 மணிக்கெலாம் விட்டாங்கன்னா இங்கே வர்றதுக்கே டிராஃபிக்கில் 1 ஹவர் ஆகிடுது. அதனால தான்க்கா அப்படின்னோடனே, ஏதோ சொல்கிற, யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க, எங்கள் மாமியார் தானே சொன்னது ஏதாச்சும் அப்படின்னோடனே அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் வந்து ஏன்னா எங்கள் அக்கா வந்து கண்டுபிடிக்காமல் இருக்காது, அதுக்கு எல்லாமே ஓரளவு தெரியும். அதனால வந்து அக்காவும் வந்து தெரிஞ்சிருக்கு அக்காவுக்கும். ஆனால் அக்கா வந்து எதுவும் வந்து காட்டிக்காமல், ஏன்னா இவங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் எங்கள் மாமா கிட்டேலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. உங்கள் அம்மா வந்து இது மாதிரி வந்து பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் எங்கள் மாமா சொல்கிறாரு, கொஞ்ச நாள் தானே, இப்போ என் தங்கச்சி தான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டான்னா இன்னொரு 3 மாதம் தான், அப்புறம் எங்கள் அம்மா இங்கே போயிடும், அது வரைக்கும் உன் தங்கச்சியை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருந்தா மாமா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அக்காவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் எதுவும் கேட்காம இருந்திருக்கு. அதான் உங்கள் மாமாவே சொன்னார், இது மாதிரி இன்னும் ஒரு 3 மாதம் தானே, அதனால் வந்து அது வரைக்கும் வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு ராதிகாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் உங்கள் மாமா அப்படின்னோடனே எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, அக்கா எவ்வளோ எடுத்து சொன்னான், இது மாதிரி நீ வந்து இதுக்காகலாம் இங்கெல்லாம் ஹாஸ்டல்லாம் சாப்பாடு சரி இருக்காது, அம்மா வந்து என்னை நம்பி தானே உன்னை விட்டுட்டு போகிறாங்க, இங்கே ஊரில் இருக்காங்க அம்மா அப்பாவும், நான் இங்கே பக்கத்துலேயே இருந்து நீ வேறு எங்கேயாச்சும் போய் தங்கினேன்னா இங்கே எல்லா வசதியும் இருக்குது, மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தானே நம்ம வாடகை கொடுக்குறோம், கொஞ்ச நாளைக்கு இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா, அதனால் இப்போதைக்கு எனக்கு புரியுது, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னோடனே, சரிக்கா, நான் இனிமேல் வந்து எதுவும் நான் சொல்லலை, நீ வந்து உங்கள் மாமியார்கிட்ட இதனாலலாம் நீ எதுவும் பேசிக்காதக்கா, உங்கள் 2 பேருக்குள்ளே என்னால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நானே வந்து ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படிங்கிறது முடிவுக்கே வந்தேன் அப்படின்னோடனே, சரி விடு தெரியுது எனக்கு, நீ அதனால தான் 1 வாரமாகவே முகமே சரியில்லை, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லாம், நீ எப்பப்போ எந்த டயத்தில் இப்படி நடந்துக்குங்கிறது, கூடவே இத்தனை வருஷம் பார்க்குறேன், எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பாரு, அவங்கக்கிட்ட என் மாமியார் உட்கார்றப்ப நீ உட்காராதே, பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மீதி இருக்க பணத்தை வேணால் கூட கடனாக வாங்கிக்கலாம், ஆனால் வந்து எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவும் நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட வாங்கி 3 லட்ச ரூபாலாம் வட்டிக்கு வாங்கினோன்னா அந்த தொழில் வந்து நல்லா போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மாதம் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம எதுலேயும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி என் வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க, என் ஒய்ஃபு இது மாதிரி அவர் வந்து சொல்கிறதும் சரி தான், மற்றவங்க சொல்கிறாங்க நீ பிஸ்னஸ் ஆரம்பி, வேலை தான் உனக்கு சரியாக செட் ஆகலைன்னுலாம் சொல்கிறாங்க, ஆனால் நாளைக்கு நம்ம வந்து சொந்த வீட்டில் இருந்தாலுமே வந்து லோனில் தான் வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வேறு லோன் அமௌண்ட் வேறு மாதம் 10,000 கட்டணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும், பார்த்துக்க முடியும், என்ன எப்படி சமாளிக்க முடியும், அதனால் நான் பழைய வேலைக்கே போகிறேன், அது போனால் 30,000 சம்பளம் கிடைக்குதோ, நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லோனெல்லாம் கொஞ்சம் வந்து ஓரளவு கட்டிட்டு
கொஞ்சம் ஏதாச்சும் சீட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்துட்டோம், 4 லட்ச ரூபா சேர்த்துட்டோம்னா நம்ம பிஸ்னஸ் வந்து கையில் இருக்க காசை போட்டு ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ அதை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன். நான் தான் இதை தானேங்க நானும் முன்னாடி சொன்னேன். ஏன்னா நம்மள்ட்ட நகையோ இல்லை பணம் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் வட்டிக்கு வாங்கணுன்னா அதை கட்டுறதா, இல்லை லோன் கட்டுறதா, வீட்டு செலவு பார்க்குறதா, பிள்ளைங்க ஃபீஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, அதை பண்ணுறதா, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது. எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசித்து செயல் பண்ணணுங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ தான் எனக்கும் வந்து நான் யோசித்து பார்த்தேன். இப்போ தான் வந்து எனக்கு வந்து இது சரின்னு படுது அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம். எதையும் போட்டு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எதாக இருந்தாலும் வந்து சமாளிப்போம். எதையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு குழப்பாதீங்க அப்படின்னோடனே, இப்போ நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் நினைக்கலம்மா. எதுக்கு அதை பற்றிலாம் நான் நினைக்க போகிறேன்னு சொல்லு. அதை யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. எது நடக்கணுன்னு இருக்கோ அது நடக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நினைக்கலாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கிறதும் நடக்காததும் அவங்கவுங்க இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு இதை பார்த்துக்கலாம். நம்ம வேறு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இது பண்ண முடியுதோ அதை பார்க்கலாம். நீ அதை நினச்சிக்கிட்டு எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, இல்லைங்க அதெல்லாம் யோசிக்கல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு மனசளவில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறப்போ நம்மள்ட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து பின்வாங்குறீங்கிறப்போ எனக்கு தெரியுது இந்த சூழ்நிலை அப்படின்னோடனே, இல்லைம்மா இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி வருத்தப்பட்டோம்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல நிலமையில நம்ம வந்து இருக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு இது. நாளைக்கு இன்னும் 2 வருஷம் கழித்து நம்ம கையில் இருக்க காசை போட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து அதனால நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இதே கடன் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமே, இவங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறனால ஒரு தொழில் செய்கிறப்ப லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அதெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சாகணும். ஏன்னா எல்லாமே நம்ம கடன் வாங்கி பண்ணோன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்ம தொழிலில் வந்து கவனம் செலுத்த முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எது நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாங்க அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பழைய ஒர்க்குக்கே போக ஆரம்பித்தேன். என் ஒய்ஃபு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த்தில் நானும் வந்து ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடச்சிட்டுனா நம்ம 1 வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அதை நினைக்காதீங்க அப்படின்னோடனே, அவங்க சொன்னது மாதிரியே ஒரு 1 மந்த்து கழித்து நான் வேலைக்கு போக